தேனி அருகே மலைவாழ் மக்களை வனத்துறையினர் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய புகாரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருந்தார்கள்? போராட்டத்தின் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவாக இருந்தது? காயத்ரி, இன்னைக்கு நடந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 150-200 பேருக்கு மேற்கொள்ள கலந்து கொண்டாங்க. குறிப்பா பார்த்தோன்னா இந்த புகார் கூறிய மலைவாழ் பாதிக்கப்பட்ட பெண்களும் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டாங்க. இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நேற்று காவல்துறை 4 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யணும், கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இந்த இதுல ஒரு தீவிரமான விசாரணை, அதாவது ஒளிமறைவற்ற ஒரு விசாரணை நடைபெறணும் அப்படின்னா இந்த போராட்டம் ஒரு முக்கிய அம்சமா இருக்கு. காயத்ரி, பாலாஜி, ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து அந்த மலைவாழின பெண்களிடம் ஒரு விசாரணை நடைபெற்றிருக்கிறது ஆய்வாளர் தலைமையில். அந்த விசாரணையில வெளிவந்த விஷயங்கள் என்ன? அது பற்றி நடவடிக்கை எடுக்க தொடங்கியாச்சா? இது பார்த்தா இதுக்கு இந்த மலைவாழ் மக்கள் முதல் முறையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் கொடுத்த உடனடியாக பெண் காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி தலைமை விசாரணை நடைபெற்றது. ஆனா அந்த விசாரணை முடிவில் உடனடியாக தெரியப்படவில்லை. அதன் பின்னதான் மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆர்டிஓ, பெண் ஆர்டிஓ ஆண்டு தலைமையில் விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழு அந்த வனத்துறை அதிகாரிகள் முதல் கட்டமாகவும், 2வது பாதிக்கப்பட்ட பெண்களிடம் விசாரணை நடத்தினாங்க. விசாரணை அறிக்கையில மாவட்ட ஆட்சியர் அளித்தாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் வனத்துறை அமைச்சர் அந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். வனத்துறை மீது நடவடிக்கை இல்லை, தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாரு, தவறு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதனிடையே பார்த்தோம்னா நேற்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அதாவது மலைவாழ் மக்கள் ஆதரவா பழங்குடியின மக்கள், அதாவது கம்பம், கூடலூர் போன்ற பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் தாங்களுக்கு ஒரு நீதி வேணும், அமைச்சர் அந்த சட்டமன்ற தவறான கருத்து பதிவு செஞ்சிருக்காரு, தங்கள் புகாருக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ராயம்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. இது பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் கலந்து கொண்டாங்க. அந்த முற்றுகை போராட்டத்துக்கு ஒரு முடிவாகத்தான் ஒரு 4 அதிகாரிகள் மேல ஒரு 10 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடி பெண்களை பொது இடத்தில் ஆடைகளை செய்து அவர்களை அவமானப்படுத்துவது போன்ற பல்வேறு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கணேஷ்.